ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் எம்மியாக ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு எக் க்ரம்பிள் மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் 3 பேர் சாப்பிட போகிறோம். அதனால ஒரு 4 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், பெப்பர் 1 டீஸ்பூன், சால்ட் நம்மளுக்கு தேவையான அளவு. நிறைய முட்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 5 to 6 முட்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த க்ரம்பிள் எக் செஞ்சதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் அதை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இங்கே நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இதில் 1.5 கப் நல்லா வேக வச்சு சாதம் எடுத்திருக்கேன். சாதம் நல்லா குழையாமல் இருக்கணும். கொஞ்சமாக அப்போ தான் ஃப்ரைட் ரைஸில் உங்களுக்கு அது நல்லா திருப்பியும் பெரட்டும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா குழஞ்சிடுச்சுன்னா அப்படியே அந்த ரைஸே அப்படியே ஸ்டிக்கியாக ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக் க்ரம்பிள் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் நல்ல ஒரு அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம எப்பவுமே ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 4 முட்டையையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் முட்டை சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுப்பேன். நான் இதில் சாஸ்லாம் ஊற்றி செய்கிறேன். பட் எங்கள் அம்மா சாஸ்லாம் இல்லாமல் தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் நான் உங்களுக்கு ஒரு நாள் அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோடனே நம்ம சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். 4 முட்டையும் உடச்சி விட்டதுக்கப்புறமா மஞ்சள் கருவை மட்டும் உடச்சி விட்டுக்கோங்க. மஞ்சள் கருவை நீங்கள் அந்த கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 மினிட் அப்படியே ஒன்றும் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ரம்பிள் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போவும் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பெப்பர் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லா தூக்கலாகவே போட்டுக்கலாம். நம்ம இது இல்லாமல் ரைஸ்லேயும் பெப்பர் சேர்ப்போம் அண்டு பச்சை மிளகாயும் சேர்ப்போம். ஸோ கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி நீங்கள் தட்ட உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அது பீஸ் குட்டி குட்டியாக கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது க்ரம்பிள்டு எக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது சேம் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் உங்கள் வீட்டில் வாங் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா அது ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இல்லைனா இந்த மாதிரி பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதை இஞ்சி பூண்டு விழுது இந்த ஸ்டேஜில் பேர்ன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை வந்துடும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுக்க சொல்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கலக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நம்ம இந்த பொரியலுக்கு அதெல்லாம் செய்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் அதில் இருக்கணும் அப்படியே. இப்போ இது கூடவே நான் குடமிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் குடமிளகா இல்லைனா நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இல்லைனா கேரட் சேர்த்துக்கலாம். இல்லைனா இது 3த்தையுமே சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்சிகம் ஒரு 1 மினிட் வதங்கட்டும். இதுவும் நல்லா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அதனால 1 மினிட் வதங்கினா போதும். இப்போ நம்ம சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட் சில்லி சாஸ் சேர்க்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 2 டீஸ்பூன் ஸ்வீட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறோம். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸும் இருக்கும், அந்த கொஞ்சமாக அந்த காரமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் சில்லி சாஸ் என்னோடய ஃபேவரெட்டு. அந்த ஸ்வீட்னஸ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இப்போது இந்த சாஸ் கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி சோயா சாஸில் கொஞ்சம் அந்த உப்பு இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இது ஒழுங்காக வதங்கலைன்னா அந்த சாஸோட ஸ்மெல்லெல்லாம் அப்படியே உங்களுக்கு இருக்கும்.
இப்போ ஏற்கனவே வடித்து வச்ச சாதம் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அந்த கிரம்பிள்டு எக் இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயத்தாலும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவு நல்லா உங்களுக்கு அந்த வெங்காயத்தாலே வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக வரும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த வடித்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து அப்படியே உங்களுக்கு வந்து குழஞ்ச மாதிரி இருந்ததுலாம் வந்து நல்லா இருக்காது. ஃப்ரைட் ரைஸ்னாலே வந்து உதிரியாக இருக்கணும் ரைஸு. ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து விடாமல் நல்லா வந்து கிளறிக்கோங்க. உங்களுக்கு வார்ம்லாம் இருந்ததுன்னா நல்லா நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே நம்ம அப்படியே தூக்கி போட்டு இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து கடாயில் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வந்து எப்பப்போ வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு வந்து மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அடுத்ததாக சிம்பிள் அண்ட் எம்மியாக வந்து ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.